சத்தியமா எங்க இருந்ததுன்னு தெரியல. பல நேரங்கள்ல இந்த ரோடு அப்படி கிராஸ் பண்ணி போயிருக்கோம். யாரு எந்த லேண்ட்மார்க் சொன்னாலும் ஜெயச்சந்திரன் முன்னாடி, ஜெயச்சந்திரன் தாண்டி இப்படிதான் சொல்லுவாங்களே தவிர, இதுக்கப்புறம் எங்களுக்கு காலேஜ் ஒன்று இருக்குல்லப்பா, ஆசன் காலேஜ், அதை தாண்டிப்பா, அதுக்கு முன்னாடிப்பா அப்படிதான் சொல்லணும். ஏன்னா இவ்வளோ எனர்ஜியை நாங்கள் நிறைய இடங்களுக்கு போயிருக்கோம். இப்படியா அப்படின்றது தெரியல. ஏன்னா காலையிலேருந்து இப்படி இருந்துருப்பீங்க. சத்தியமா உண்மையாலே நம்ப மாட்டாங்க. நீ சொன்னா நம்புவாங்க. இல்ல உண்மையாலே இது சூப்பர். காலையிலேருந்து ஃபுல் எனர்ஜியோட இவ்வளோ இதுவாக இருப்பீங்கன்னு எங்களுக்கு சத்தியமாக தெரியாது. நம்ம 4 மணிக்கு போகிறோம். எல்லாம் எனக்கு தெரிஞ்சு சாப்பிட்டு டீ குடிக்க போயிருப்பாங்க. இங்கே ஆளே இருக்காது. ஆள் இல்லாத கிடையாது. சும்மா தான் வந்து டீ ஆற்ற போகிறோன்ற நம்பிக்கையில் தான் நாங்கள் வந்தோம். கூல் சுரேஷ் சொல்ற மாதிரி இல்ல இல்ல அடங்கல அப்படிதான் இருக்கீங்க. சூப்பர். ஸோ இது வந்து ஒரு இன்டர் காலேஜ். ஆமாண்ணே. கேக்குதா? ஹலோ, நான் பேசு கேக்குதா? செக் இல்ல, மைக் செக் அங்க கேட்டுக்கிட்டு இருக்கேன். ஹலோ, அனைவருக்கும் வணக்கம். இந்த யுவா 2024க்கு எங்களை இன்வைட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உண்மையாலே அண்ணா சொன்ன மாதிரி, அதாவது இனிமே வந்து நீங்க வந்து அட்ரஸ் சொல்லணும்னா பக்கத்தில் ஜெயிச்சது சொல்லவே வேணாம். நீங்களே ஒரு பெரிய பிராண்டு. இந்த பிராண்டு தான் உங்களுக்கு. நாங்கள் உள்ள வரும்போது நிறைய பேர் கேட்டோம், என்னங்க இதுக்குள்ள காலேஜ் ஆங்க அப்படின்னா, உள்ள வந்தா காலேஜ் இல்ல காலேஜ். சூப்பர். ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இங்கே வந்து. ஆக்சுவலான இப்போ வந்து நான் வந்து ஒரு இந்த மாதம் மட்டும் நான் வந்து பெருமைக்காக சொல்ல ஒரு 15 காலேஜ் போனேன். சொல்லு நீங்க நம்புறீங்களா இல்லையா? சொல்லு. எங்க கொண்டு வந்து நிறுத்திக்கிறீங்க பாத்தீங்களா? இப்ப நான் எது சொன்னாலும் நம்ப மாட்டாங்க எல்லாரும். ரோட்ல சொல்லு சொல்லு. என்னப்பா பின்னாடி ஏதாவது பார்க்கணுமா? அது ஆக்சுவலா நான் சொல்றேன் அது ஆக்சுவலா ஒரு பெரிய ஒரு படம், ஹாலிவுட் படம். அது ஒரு படம். அதோட ஷூட் எங்க போகுதுன்னா ராமோஜி பிரேம்ஜி. இல்ல இது வந்து அது கற்பனை படம். இது உண்மையாலே படம். அது விரைவில் உங்களை தேடி வரும். நீங்க பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க கண்டிப்பா. ஸோ தமிழ்நாட்டோட சின்ஸ் என்ன சின்ஸ்? இல்ல இது தமிழ்ல அந்த மாதிரி படங்கள் எடுக்கிறாங்க. ஜானி சின்ஸ் அவர்கள் அந்த படத்துல அவன் பேரு ஜானி, அவன் சின்ஸ்னு ஒரு கேரக்டர் பண்றான். அதுக்காக அப்படி முடி வெட்டியிருக்கான், வேற எதுவும் கிடையாது. இல்ல அதான் நீங்க மொட்டை போட்டோன்னா அப்படி ஃபீல் போயிடாதீங்க. அப்படி கிடையாது. அந்த படத்துல நிறைய கெட்டப்ல வருவான். டாக்டர் வருவான், பிளம்பரா வருவான், எலக்ட்ரிஷியனா வருவான், சும்மாவே வருவான். இல்ல அது ஒரு சூப்பரான ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஒன்று பண்ணிட்டு இருக்கேன். அதோடைய ஒரு கெட்டப் சேஞ்ச் தான் இது. ஒரே ஷார்ட் ஃபிலிம்ல ஒரு 18 கெட்டப் முதற்குறையா தமிழ் சினிமால சொல்லு. உண்மையாலே போயிட்டு இருக்கு. ஸோ காமெடியை விட்டுருவோம் நம்ம. அதோட இல்ல காமெடி தான் வரலையே உனக்கு. அப்புறம் இதை சொல்றேன். ஷார்ட் ஃபிலிம்ஸ்